ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் சின்வா அச்செபி எழுதின த மேட் மேன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சின்வா அச்செபி 16 நவம்பர் 1930 21 மார்ச் 2013 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் நைஜீரியன் நாவலிஸ்ட், பாயட், கிரிட்டிக், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் முக்கியமான பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் சின்வா அச்செபியை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவருடைய நாவல்ஸ் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அவருடைய ரைட்டிங்ஸை அடிச்சிக்கவே முடியாது. திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டாக இருக்கட்டும், நோ லாங்கர் அட் ஈஸாக இருக்கட்டும், ஆரோ ஆஃப் காடாக இருக்கட்டும், இல்லை இவர் எழுதின ஃபேமஸ் கலெக்ஷன்ஸ், நாவல் கலெக்ஷன், குறிப்பாக எ மேன் ஆஃப் த பீப்புள், அண்ட் ஹில்ஸ் ஆஃப் த சவானா, இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் இவருடைய சைல்ட்ஹுட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒகிடி அப்படிங்கிற ஒரு கிளானில் பிறந்தவர். குறிப்பாக இவருடைய சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே இந்த இக்போ ட்ரெடிஷ்னல் கல்ச்சரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த போஸ்ட் கலோனியல் கிறிஸ்டியானிட்டியுமே இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஸ்கூலில் நல்லா படித்தவர். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் இபாடன் இதில் படிச்சிருக்காரு. சரிதானா? ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி தான் நம்ம சின்வா அச்செபி. இப்போ இவர் எழுதுன இந்த மேட் மேனை பற்றி பார்த்துடலாம். இது சூப்பரான ஒர்க்கு. இந்த மேட் மேன் அப்படிங்கிற அந்த டைட்டில் பார்த்தாலே தெரியும் யார் தாண்டா அந்த மேட் மேனு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இக்போ ட்ரைப்பை பற்றி தான் அவங்க. ஏன்னா அவர் எழுதின ரைட்டிங்ஸ்னாலே இக்போ ட்ரைப் தான். அண்ட் ஷார்ட் ஸ்டோரிங்கிறதுனால கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தாங்க. அண்ட் இதில் நரேட்டர் வந்து அன்னேம்டு நரேட்டர் ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறாரு. யாரை நரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லலை. மேபி சின்வா அச்செபின்னே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதனுடைய கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, தீமேட்டிக் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்சானிட்டி, அதாவது அந்த கன்ஃபியூஷன், அதை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் சொசைட்டியோடைய பெர்செப்ஷன், இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், அந்த சொசைட்டிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அந்த சொசைட்டி அவங்கள அப்படி நினைக்க விடலை. பார்ப்போம் என்ன இந்த ஷார்ட் ஸ்டோரிங்கிறத பார்த்துருவோம். அந்த மேட் மேன்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்டோரியுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துருங்க. நிவிபி அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் த மேட் மேன். நிவிபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் என்ன சொல்ல நினைக்கிறாங்க பாருங்கள். நிவிபி அப்படின்னா அவன் வந்து இந்த சொசைட்டியில் வந்து தன்னை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அந்த நிவிபி யார், அந்த மேட்மேன் யார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் அந்த ஸ்டோரியுடைய டேர்னிங் பாயிண்ட்டே. சரி, வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். நிவிபி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவருக்கு என்ன எய்ம் அப்படின்னா ஒரு இகேஇ, ஈக்குன்னு சொல்லாமா? சரி, ஏன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் அந்த பிளேஸுடைய நேம். ஸோ அதில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரியை பொறுத்தளவில் மேஜர் தீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஐடென்டிட்டி, டிட்டர்மினேஷன், அப்புறம் அப்பியரன்ஸ், அப்புறம் கான்ஃப்ளிக்ட், இதெல்லாமே முக்கியம்தான். அன்னேம்டு நரேட்டர்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஏன்னா தேர்ட் பர்சன் நரேட்டிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு சின்வா அச்செபி. அந்த நரேட்டர் யாருன்னு சொல்லலை, பட் அந்த நரேட்டர் வந்து ஒரு கதை சொல்ல போகிறார். அது சின்வா அச்செபியாக கூட இருக்கலாம். நிவிபி அவங்கள வச்சு தான் இந்த கேரக்டர். ஸோ ஏன்னா இவருக்கு லோக்கல் மார்க்கெட் கூட உண்டு. அந்த இக்போ கிளானுக்கு வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட் உண்டு. இருந்தாலும் நம்ம கேரக்டர் நிவிபி சொன்ன இல்லையா, இவனுக்கு வந்து அந்த ஈக் அப்படிங்கிற பிளேஸில் உள்ள மார்க்கெட் தான் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஜேர்னி மாதிரி போகிறான். அதுக்கே ஒரு 2 days ஆகுது அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கே. அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஒரு 2 days ஜேர்னி ட்ராவல் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. ஈக் இருக்கிற பிளேஸில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டை. இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. அவங்க பிளேஸில் உள்ள அந்த லோக்கல் மார்க்கெட்டை விட ரொம்ப பெரிய மார்க்கெட். அதனால தான் அது மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக கூட இருக்கலாம். நம்ம கேரக்டர், நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் இருக்கார் இல்லையா நிவிபி, அவரை அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். சரி, இந்த ஸ்டோரியில், இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சின்வா அச்செபி வந்து அந்த ஹைராக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஹைராக்கி, அந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சரில் ஹைராக்கி எவ்வளோ தூரம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு பாருங்கள். இந்த ஷார்ட் ஸ்டோரியில் உள்ள அந்த ப்ரொட்டகானிஸ்ட் நிவிபி என்ன பண்ணுவான், என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா
நம்ம வெல்த்தியாக தானே இருக்கிறோம், ரொம்ப ரிச்சாக இருக்கோம் இல்லையா, ஏன் சொசைட்டியில் வந்து நம்மளை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணப்படலை, நம்ம ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணப்படலை? ஸோ சொசைட்டி வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். ஸோ இந்த வில்லேஜில் அந்த ஹைராக்கிக்கு உண்டான மெம்பர்ஷிப் வந்து நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இவன் திங்க் பண்ணுறான். ஏன்னா ஆஃப்ரிக்கன் கல்ச்சரில் நம்ம திங்ஸ் ஃபால் அப்பார்ட்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அவங்க அதில் வந்து அந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் பற்றி நமக்கு தெரிய வரும். ஒரு சொசைட்டியில் ஒரு ஆளாக ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஒய்ஃப் இருக்கணும், நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கணும், நிறைய கிட்ஸ் இருக்கணும். இதெல்லாமே அவங்களுடைய மேஸ்குலினிட்டியை ப்ரூஃப் பண்ணுற விஷயம். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நிவிபிங்கிற கேரக்டர் வந்து நம்ம வந்து பணக்காரனாக தானே இருக்கிறோம், அப்போது நமக்கு வந்து எல்லாமே தேவை தானே, நம்ம வந்து ஒரு இந்த வில்லேஜை பொறுத்தளவில் என்னுடைய ஹைராக்கி அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த மெம்பர்ஷிப் வாங்கணும். அது மெம்பர்ஷிப் மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு ஆளாக ஆகணும், அப்படின்னா தான் என்னை வந்து மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். மோரோவர் இந்த மாதிரி ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஹைராக்கியில், அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே ஒரு ப்ரவுட் மொமெண்ட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிக்கிறாரு. அது வந்து அவருடைய ஃபஸ்ட்டு கான்செப்டை. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான், ரொம்ப வெல்த்தியான பர்சன் தான். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ப்ராமினன்ட் மெம்பராக இந்த சொசைட்டியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறாரு. ஸோ இதுவே அவரை ரொம்ப பாதர் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். ஸோ இந்த ஒரு ரீசனே அவருடைய 2 ஒய்ஃப், அவருக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தில் அந்த அன்நேம்டு நரேட்டர் சொல்கிறாரு. ஸோ அவருடைய ப்ரைஸிங், அவருடைய பொசிஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவங்க ஒய்ஃப்குள்ளே அவங்க வீட்டிலலாம் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஐரானிக்கல் ஸ்டோரி தாங்க இது. அப்படி நினைக்கிற ஒரு நபருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்டை. ஏன்னா அவர் ஃபீல் பண்ணுறாரு, இந்த சொசைட்டியில் வந்து என்னை வந்து மதிப்பு மரியாதையோடு அவங்க நடத்தலை, அப்போ நான் நடத்தணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த சொசைட்டி வந்து என்னை அப்படி கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுது. ஒரு ஆஃப்ரிக்கன் சொசைட்டியில் வந்து பணம் ரிச் பர்சனாக இருக்கான், அவன் 2 ஒய்ஃப் இருக்குது எனக்கு, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. பட் நான் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும், பட் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை, இந்த சொசைட்டி வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸோ அந்த மார்க்கெட் போயிட்டு வர்றாரு இல்லையா, அப்படி வரும்போது கூட அகெயின் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா, அகெயின் அவங்க 2 ஒய்ஃபுமே மியூச்சுவல் டேர்மில் இல்லை. ஏன்னா ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை பொறுத்தளவில் அந்த ஒய்ஃப்ஸ் எல்லாமே ஒரு மியூச்சுவல் டேர்ம், ஒரு குட் டேர்ம்ஸில் அவங்க இருப்பாங்க. எத்தனை ஒய்ஃப் அவர் கெட்டினாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இவருக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல, இங்கே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கேர்ள்ஸ் அட் வார் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ். சரி தானே. அப்புறம் 2 ஒய்ஃப்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 ஒய்ஃபோடைய நேம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் இதில் சொல்லப்பட்டிருக்கு. உடன்கோ அண்ட் மெக்போயி. உடன்கோ, UDENKWO, உடன்கோ அண்ட் மெக்போயி, இவங்க 2 பேரும் ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு சொசைட்டியில் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரிச்சாகவும் ஒய்ஃபும் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, இப்போ தான் அந்த ட்விஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இவருக்கே ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, எப்படியாவது நம்ம இந்த கிளானில் வந்து ஒரு ஹையர் நெக்ஸ்ட் பொசிஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இவர் குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மேட் மேன் வந்து இவருடைய கிளாத்ஸ் எல்லாம் திட்டிட்டு போயிடுறாரு. அப்போது நிவ்பி இருக்கார் இல்லையா நம்ம ஹீரோ, இவர் வந்து அந்த மேட் மேன் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ ஆனால் அவர் நேக்கடாக ஓடுறாரு, இதான் கான்செப்டை. அப்போது அந்த மார்க்கெட் பிளேஸில் அவன் ஓடுறான், அந்த மேட் மேன். ஆக்சுவலி மேட் மேன் வந்து ஒரு பைத்தியக்காரன் வந்து அவர் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓட்டார். ஆனால் இவர் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த மார்க்கெட் வெளியாக ஓடுறாரு இல்லையா, லோக்கல் மார்க்கெட் வெளியாக ஓடுறாரு. அங்கே இருக்கிற லோக்கல் கார்டெல்லாம் திட்டிக்கினே போகிறாரு. அவர் வார்த்தையை வந்து அவரால் பேசவே முடியல அந்தளவுக்கு. ஏன்னா அவருடைய பொசிஷன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு மேட்மேன் எடுத்துகிட்டு போயிட்டான், அவனோட மேட்மேன்கிறத புரிஞ்சிக்க முடியாமல் இவர் மேட்மேன் மாதிரி அவன் பின்னாடி ஓடுறாரு. அதாவது சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்குறவங்களுக்கு யார் ஆக்சுவலி மேட்மேனாக இருப்பார், ஏன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் நேக்கடாக இவர் ஓடுறாரு இல்லையா. அப்போது பார்க்குறவங்களுக்கு வந்து நிவ்பி தான் ஒரு மேட்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இந்த மாதிரி ஆயிட்டான் இவன்.
ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளையோ இப்படி ஆகிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிவ்பியோடைய சிச்சுவேஷன் இவன் வந்து இவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜஸ் வந்து நம்ம நிவ்பியை வந்து பார்க்குறாங்க. இதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. அவர் சொன்ன விஷயம் இது தான். பட் இதில் ட்விஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் தான், பெரிய பர்சன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து ஒரு இன்சேன் தாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொசிஷனெல்லாம் ஏங் பண்ணி தான் அவன் அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் இவனோட லைஃப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் நடந்துருச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து இவனை வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக பார்க்காம, ஐயோ அந்த மாதிரி ஆகணும், ஹைராக்கியில் நெக்ஸ்ட் பொசிஷன் போகணும்னு நினச்சதுனால இவன் வந்து இந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் அந்த கான்செப்டை. ஸோ நிவ்பியோடைய ஐடென்டிட்டி வந்து கம்ப்ளீட்டாக பீப்புளுடைய பர்செப்ஷன், அவங்க திங்க் பண்ணுற தாட்னால கம்ப்ளீட்டாக ஒன்று மாறிடுது. ஏன்னா இவன் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போகணும்னு நினச்சான். பட் இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இவன் வந்து பைத்தியக்காரன் தான், இவன் தான் அந்த மேட் மேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோட எண்டிங் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஓசோ மென், அந்த கிளானுடைய பீப்புள், அவங்க வந்து கடைசியாக நிவ்பி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஹைராக்கி பொசிஷன் ரீச் பண்ணணும்னு நினச்சா இல்லையா, அந்த பிளானையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அது இவனுக்கு செட் ஆகாது, இவன் அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டான்ப்பா. ஏன்னா இவன் வந்து இவனே ஆல்ரெடி ஒரு பைத்தியக்கார பையன், இவனை போய் நம்ம எப்படி ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு மேட் மேனை போய் நம்ம கிளானில் ஒரு பொசிஷன் கொடுக்க முடியாதான். அவன் வந்து க்யூர் ஆகிட்டான். அவன் மேட் மேன் மாதிரி இருந்தாலும் அவன் வந்து ஒரு டாக்டரால் க்யூர் பண்ணப்படுறாரு. இருந்தாலும் அவன் வந்து அந்த கம்யூனிட்டியில் அவன் எதிர்பார்த்த பொசிஷன் அவன் கிடைக்காம அவனை விட்டு போயிடுது. இதுதான் இந்த ஸ்டோரியுடைய ஒரு எண்டு. இது எதனால் அப்படின்னா, அந்த பீப்புளுடைய பர்செப்ஷன் தான். அவன் அப்படி ஆக்சுவலாக ஆகலை. ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ரியல் மேட் மேன் வந்து ஒரு பைத்தியக்காரன் வந்து திட்டிகிட்டு போயிட்டான். அதை பிடிக்க இவர் ஓடும் பொழுது பார்க்குற மக்கள் வந்து இவன் பைத்தியமாகி இந்த மாதிரி சுற்றுறான் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா. அதனால் அந்த ஹைராக்கியில் வர்ற அந்த ரேங்கிங் கூட இவனுக்கு வந்து கிடைக்காம ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது ஒரு இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய கான்செப்ட். அப்போ இந்த மேட் மேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, இந்த மேட் மேன்கிற வேர்டு வந்து யாரை ரெஃபர் பண்ண போகுது அப்படிங்கிறதா ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நிவ்பி வந்து சொசைட்டியில் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சார் இல்லையா. ஸோ அவரால் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அந்த பீப்புள், அந்த மைண்ட் செட்டை, அந்த சொசைட்டி வந்து அந்த மாதிரி இவரை ஃப்ரேம் பண்ணிருச்சா, இல்லை சொசைட்டி வந்து இவரை மேட்மேன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய ட்விஸ்டே. ஸோ ஃபைனலாக இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நிவ்பி வந்து ஏலியனேட் பண்ணப்படுறாரு. ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு, லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த வில்லேஜ் ஹைராக்கியில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சார் இல்லையா, அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. குறிப்பாக அந்த வில்லேஜஸாலே இவர் வந்து அன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஐரானிக்கல் கான்செப்ட் தான். ஸோ இந்த கிளைமேக்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். இது என்ன அப்படின்னா, நிவ்பி வந்து மேட்மேன் கிடையாது, அந்த பீப்புள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரை மேட்மேன் மாதிரி கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இவர் வந்து நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுருந்தார் இல்லையா, ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆகணும், நம்ம ரொம்ப ரிச்சு தான், அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம 2 ஒய்ஃப் இருக்குது, பட் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணலாம், அந்த எல்லா ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து சின்வா அச்செபி அப்படிங்கிற ரைட்டரால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நிறைய தீம்ஸ் இதில் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஹியூமன் சைக்காலஜியை டீல் பண்ணியிருக்காரு இதில், அவங்களோட வேல்யூஸ், அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய கல்ச்சரை இதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க ஆஃப்ரிக்கன் பீப்புள் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரெடிஷன், கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவங்களோட சொசைட்டி இந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை கூட இந்த ஷார்ட் ஸ்டோரியில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் சின்வா அச்செபி எழுதுகிற த மேட் மேன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.